ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஆண்டு ஐபிஎல் மெகா ஆக்ஷனுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா சென்னை அணி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடுறதுக்கு ஆல்ரெடி பும்ராக்கே ஒரு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரோஹித் சர்மா அடுத்தது கேப்டனே ஜஸ்பிரீத் பும்ரா தான் கொடுப்பாங்கன்னு அவர் நம்பிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா அயர்லாந்து சீரீஸ்லாம் சூப்பராக பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. T20 அயர்லாண்டுக்கு போயிட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு சீரீஸே. அதனால் அடுத்த மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக இவர் தான் வருவோன்னு ரொம்ப எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் எங்கேயோ இருந்த ஹர்திக் பாண்டியா கூட்டிகிட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் போட்டு அவரை கேப்டன் ஆகிட்டாங்க. அதனால் ஹர்திக் பாண்டியா மேலேயும் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அது வெளியே காமிச்சிக்கல நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. இதை தொடர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நான் என்னை ரீட்டைன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வாண்டடே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட சொல்லிவிடுவார் போலுக்குது. அப்படி அவர் அதில் ரீட்டைன் பண்ணலன்னா கண்டிப்பாக ஆக்ஷனில் வருவார், நல்ல ப்ரைஸுக்கு போவாருங்க. அதனாலே முக்கியமாக சென்னை அணி அவர் குறி வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியில் ஒரு ஸ்டார் பவுலராக நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். அதனால் கண்டிப்பாக அவரில் ஆக்ஷனில் வந்தால் என்னங்க ஸ்டாக் 24 கோடி வரலாம், 25-26 கோடி மேலே போவாருங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியான பவுலர். அதனால் நம்ம சென்னை அணி ஒரு குறி வச்சு தூக்குனா சூப்பராக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீட்டைன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயரை 3 பேர் பண்ணலாங்க. அதில் மும்பை அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் இஷான் கிஷன் சொல்லிட்டு இவங்கள தான் ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சென்னை அணி இவங்களை எடுத்தாங்கன்னா இன்னும் சென்னை அணிக்கு பயங்கர பலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒன் சைடு பத்திரனா இருக்கார், இன்னொரு சைடு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரானா நினச்சி பாருங்கள். போலிங் அட்டாக் கன் மாதிரி இருக்குது நினச்சாலே. அந்த அளவுக்கு சரியான போலிங் அட்டாக் ரெண்டுமே. பத்திரனா ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேர் ஒரே டீமில் இருந்தால் அனல் பறக்கும்னு சொல்லலாம் பந்து வீச்சு. அதனால் ஜஸ்பிரீத் பும்ரா சென்னை அணி கொஞ்சம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கூட போட்டுங்க. நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வெத்தா கண்டிப்பாக சென்னை அணி ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது. அவர் எடுத்தட்டாலே அதுக்கப்புறம் அவர் எப்படி வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான போலர். அவர் நம்ம சைடு வந்துட்டால் மட்டும் போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட் பவுலர், டெத்தில் சூப்பராக போடுற பவுலரு. பத்திரானா டெத்தில் சூப்பராக போடுவார், எங்கே கொடுத்தாலும் விக்கெட் எடுப்பார். அதேமாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா தான் டெத்துலேயும் சூப்பராக போடுவார், எந்த இடத்துல வேணால் கூட குருஷியல் டைமில் விக்கெட் எடுத்து கொடுப்பார். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான பவுலர் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. அதனால் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக சென்னை அணி மட்டும் இல்லை நிறைய டீம் குறி வைப்பாங்க ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு. மெயினாக சென்னை அணி முக்கியமாக அவரை தூக்கத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோனி அடுத்த வருஷம் விளையாடுவது கொஞ்சம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஏன்னா அவர் லாஸ்ட்டு மேட்ச்சு சேப்பாக்கத்தில் தான் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் விளையாடும்போது லாஸ்ட்டாக சேப்பாக்கத்தில் முடிக்கல. அடுத்த ஆண்டு விளையாடுறதுக்கு தோனி வாய்ப்பு இருக்குது. தோனியோட தோனி அந்த டீமில் இருக்கிறதும் அவருக்கு ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுறதும் செமையாக இருக்கும். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டன்ஷிப், ஆனால் எல்லா டிசிஷனும் தோனி கெட்டதை எடுக்கிறாரு. தோனி அந்த டீமில் இருக்கும்போது அவருக்கே நம்ம பும்ரா விளையாடும்போது செமையாக இருக்கும் காம்பினேஷன். அதனால் ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக சென்னை அணியில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எத்தனை பேர்லாம் ஜஸ்பிரீத் பும்ரா சென்னை அணிக்கு வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாமல் வேறு எந்த பிளேயர் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் சென்னை அணிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் வருதுங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும்.